வாசலை போய் தட்டுறாங்க. கதவுல இருந்து ஒரு சத்தம், பின்னாடியிலேருந்து ஒரு சத்தம் வருது. யார் அது? கிறிஸ்மஸ். நாளைக்கு கிறிஸ்மஸ் இல்லைங்களா? இன்றைக்கி கிறிஸ்மஸுக்கு கிறிஸ்டியன்ஸ்லாம் எங்கே போவாங்க? சர்ச்சுக்கு போவாங்க. நைட்டெல்லாம் ஜெபம் நடக்கும். இன்றைக்கெலாம் இல்லைங்களா? முந்தின நாள் நைட்டெல்லாம் ஜெபம் நடக்கும். கிறிஸ்துவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஒரு இடத்துல ஒரு பெண்ணை நிறுத்தி எல்லாரையும் சுற்றி கல்லை கொடுத்து அந்த பெண்ணு மேலே அடித்தே கொல்லணும்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு தண்டனை. ஆனால் கிறிஸ்து வரார். கிறிஸ்துவ வந்து என்ன பண்ணுறார் தெரியுமா? மண்ணில் எழுதிட்டு சொல்கிறார், எவன் ஒருவன் நல்லவனோ அவன் போய் அந்த பெண்ணை ஃபஸ்ட்டு அடிங்க கல்லால், அப்படி சொல்கிறார். இப்பேற்பட்ட மனுஷன் இல்லையா கிறிஸ்து? அவன் தப்பு செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்கள்லாம் அவன் மேலே அடிக்கிறாங்களாம். ஆனால் நல்லவன் எவன் தப்பே செய்யலையோ அவன் அடிங்க ஃபஸ்ட் அந்த கல்லைன்னு சொல்கிறார் அவர். அது யாருமே அடிக்க முடியல தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பெண்ணை குற்றம் சொல்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் அந்த ஆண் தப்பிச்சுப்பான். அந்த ஆண் எந்த தப்பும் செய்யலையா கேட்கிறேன். தப்பே செய்ய மாட்டான் ஆண். பெண் மேலே தான் எல்லா தப்புமே. வா, எப்படி இருக்கு பாருங்க. கிறிஸ்து எல்லா மனுஷங்க கிட்டையும் நல்லது பண்ண தான் சொல்லி கொடுத்துருக்கார். கிறிஸ்டியன் ஆகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், இந்துவாகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா இறை நம்பிக்கையுமே ஒருத்தன் கெட்டவனா எந்த பைபிளோ குரானோ கீதையோ எதுவுமே ஒருத்தன் கெட்டு போகிறதுக்காக சொல்லப்படலை. எல்லாமே அவனோட வளர்ச்சிக்கு, அவனோட அறிவுக்கு, அவனோட ஞானத்துக்கு தான் வழிகாட்டுது இல்லையா? எவனும் கெட்டு போக எந்த மதமுமே தூண்டலை. எல்லா மதமுமே அடிப்படையில் 3 என்ற எண்ணிக்கையில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? சிவனை கும்பிடுறவங்க பட்டை போடுவாங்க, அது 3. விஷ்ணுவை கும்பிடுறவங்க நாமம் போடுவாங்க, அது 3. முஸ்லீம் 786 அந்த எண்ணெய் புனிதமாக வழிபடுவாங்க. அந்த 786 கூட்டுங்களேன், 7 8 7 14 1 15 6 21 இல்லைங்களா? 21 2 1 3, அது 3. அப்புறம் கிறிஸ்டியன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் அப்படின்னு சொல்லுவாங்க. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால். அப்போது அவங்களும் 3 அடிப்படையில் தான் இருக்காங்க. எல்லா மதமுமே ஒன்று தான் இல்லைங்களா? அவங்கவங்கள சார்ந்து அவங்கவங்க தெய்வத்தை கும்பிடுறாங்க. எதுவோ இறை நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தால் அவன் வழி நடத்துறது, அவன் போகிற பாதை நல்லபடியாக போகும், நல்லபடியாக இருக்கும். இறை சக்தியை நம்பினோம்னா அந்த நம்பிக்கை அவனை வழி நடத்தும். என்ன சொல்கிறீங்க? இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான், அறிவோம் அவனை, அவன் அன்பே நாம் பெரும் கருணை. அந்த மாதிரி அவங்கவங்க பார்வையில். ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னா, மகாபாரதத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார் தர்மர்கிட்ட போயிட்டு, ஒரு கெட்டவனை போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். தர்மர் போகிறார். தர்மர் எங்கெங்கேயோ தேடுறாரு. அவனுக்கு ஒரு கெட்டவன் கிடைக்கலையாம். வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறார், கிருஷ்ணா, நானும் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன், எனக்கு யாருமே கெட்டவங்களா தெரியலையே, நீங்களே சொல்லுங்களேன்னு சொல்லிட்டானான். உடனே கிருஷ்ணர் துரியோதனை கூப்பிட்டார்.
துரியோதனை கூப்பிட்டு ஒரு நல்லவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். இவன் போகிறான், எங்கெங்கேயோ தேடி பார்க்குறான். என்ன கிருஷ்ணா, என் கண்ணில் யாருமே ஒரு நல்லவன் கூட படலை அப்படின்னு அவன் சொல்லிட்டான். உடனே கிருஷ்ணர் சொல்கிறார், ஓஹோ தர்மா, நீ என்னமோ சொன்ன ஒரு கெட்டவன் கூட கிடைக்கலன்னு. துரியோதனா, நீ என்னமோ சொன்ன ஒரு நல்லவன் கூட கிடைக்கலன்னு. அது அப்படி இல்லை, உங்கள் பார்வையில் தான். இவனுக்கு ஒரு கெட்டவன் கூட கிடைக்கல, அவனுக்கு ஒரு நல்லவன் கூட கிடைக்கல. எப்படி? தர்மர் கண்ணுக்கு எல்லாருமே நல்லவங்களா தெரிஞ்சாங்க, அவருக்கு கெட்டவன் கிடைக்கல. துரியோதனுக்கு எல்லாருமே கெட்டவன் தான், அவனுக்கு நல்லவன் தெரியல. நல்ல நல்ல பாதை போக சொன்னான், கண்கள் அவனை காண, உள்ளம் அவனை நினைக்க, கைகள் அவனை வணங்க, கைகள் அவனை வணங்க, இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான், அறிவோம் அவனை, அவன் அன்பே நாம் பெறும் கருணை, அவன் அன்பே நாம் பெறும் கருணை. மாற்றி சொல்லிட்டார் கிருஷ்ணன் இல்லையா? துரியோதன் கிட்டக்க கெட்டவனை கூட்டிகிட்டு வானா கூட்டிகிட்டு வந்திருப்பான், தர்மர் கிட்டக்க நல்லவனை கூட்டிகிட்டு வாங்கன்னா கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஆனால் கிருஷ்ணர் லீலை இல்லையா, அவர் என்ன பண்ணார்? தர்மர் கிட்டக்க கெட்டவனை கூட்டிகிட்டு வா, துரியோதனன் கிட்டக்க நல்லவனை கூட்டிகிட்டு வா, உல்டாவாக சொல்லிட்டார். அது உல்டாவாகவே ஆயிடுச்சு. அதனால் நம்ம பார்வையில் தான் இல்லைங்களா, நல்லது கெட்டது எல்லாமே நம்ம பார்வையில் தான், கடவுளுக்கு இல்லை. என்ன சொல்கிறீங்க? ஒரு கிறிஸ்து இதுவை பற்றி படித்தேன் பைபிளில். அதில் பார்த்திங்கன்னா கிறிஸ்து இயேசு யாரையுமே பார்த்திங்கன்னா ஒதுக்கிறதில்ல, மனுஷங்க தான் அதை அவங்கள ஒதுக்குறோம், அவங்கள தள்ளி வைக்கிறாங்கன்னா நம்ம கவலைப்படக்கூடாதான். எப்பயுமே ஆண்டவன் சோதிப்பார். அந்த கல் சொத்தக்கல் தான் ஒரு கல், ஒரு வேண்டான உதவி இல்லாத ஒரு கல்லை தான் மூளையில் பதிக்கிற அந்த ஒரு பெரிய மூளையில் பதிக்கிற கல்லா ஒரு கிரீடமாக அவர் மாற்றுவாராம். எப்படி இருக்கு பாருங்க. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. கன்னிமார்கள் தேவனை போய் அடையிற மாதிரி. அதாவது ஒருத்தவங்க சொல்கிறாங்க, கன்னிமார்கள்லாம் ரெடியாக இருங்க, இப்போ உங்களை தேவன் அழைச்சிப்பார், உங்கள் மணாளன் உங்ககிட்ட வரப்போகிறார், நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க, போய் இறைவனை அடைய இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது அது ஒரு அசரீரி மாதிரி அவங்களுக்கு வருது. அப்போது புத்தியுள்ள கன்னிமார்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அவங்க விளக்கு எடுத்துக்கிறாங்க. இந்த புத்தியற்ற கன்னிமார்கள் சிலர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை பார்த்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த புத்தியற்ற கன்னிமார்கள், புத்தியுள்ள கன்னிமார்கள் என்ன எடுத்துக்கிறாங்க. ஏன்? சப்போஸ் இறைவன் வர லேட் ஆகிடுச்சுன்னா, அப்போ இருட்டாயிடுச்சுன்னா, இந்த விளக்கில் இருக்கிற எண்ணெய் பத்தலைன்னா என்ன பண்ணுறது? அதனால எண்ணெய் எடுத்துக்கிட்டாங்களாம். அப்போ இந்த புத்தியற்ற கன்னிமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எண்ணெய் தேடுறாங்களாம். எண்ணெய் தேடினா எண்ணெய் கிடைக்கல அவங்களுக்கு. இல்லை, சரின்னு போகிறாங்க. போனால் அந்த நாள்லலாம் போகிறப்போ அந்த விளக்கு தேவைப்படும், எண்ணெய் தேவைப்படும்னு அவங்க யோசிச்சிருக்காங்க புத்தியுள்ள கன்னிமார்கள்.
அப்புறம் ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்களாம். ரொம்ப நேரம் நிற்கிறாங்களாம். வரவே இல்லையாம். இந்த புத்தியற்ற கன்னிமார்களுக்கு பொறுக்கவே முடியலையாம். ஆனால் புத்தியுள்ள கன்னிமார்கள் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்காங்களாம். அப்போது இருட்டாயிடுது. விளக்க பற்ற வைக்கிறாங்க. கடைசியில் அந்த விளக்கில் இருக்க எண்ணெய் தீந்து போகுது. அப்போ புத்தியுள்ள கன்னிமார்கள் தான் எண்ணெய் கொண்டு வந்தாங்க இல்லையா? அவங்க எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. இந்த புத்தியற்ற கன்னிமார்கள் கிட்ட இருந்த விளக்கில் எண்ணெய் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்களாம், எங்களுக்கு தான் நாங்கள் கொண்டு வந்தோம், உங்களுக்கு வேணும்னா போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாரா, கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாரா. கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே ஆரா, கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாரா. ஒரு மனிதன் வாழ்க்கை இனிமை என்றான், ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான். படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான். உங்களுக்கு வேணும்னா போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்போது இந்த கன்னிமார்கள் என்ன பண்ணாங்க, போய் வாங்கிட்டு வரலான்னு சில கன்னிமார்கள் போயிட்டாங்க. இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த கன்னிமார்களை தேவன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டார். கூட்டிகிட்டு போயிட்டு கதவை அடைச்சிட்டார். இதோட கதை முடியுது. அப்போது என்ன இருக்கும், நம்மளா நினச்சிக்க வேண்டியதுதான். இந்த போனாங்களே எண்ணெய் வாங்கிட்டு வர அந்த கன்னிமார்கள் வராங்க. வந்து பார்க்குறாங்க, அச்சோ காணுமே இந்த கன்னிமார்களை, கூட்டிகிட்டு போயிட்டாரோ தெய்வன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அங்கே இருக்க இறைவாசலை போய் தட்டுறாங்க. கதவுல இருந்து ஒரு சத்தம், பின்னாடியிலேருந்து ஒரு சத்தம் வருது. யார் அது அப்படி. நாங்களும் வெயிட் பண்ணோம், எங்களையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. அப்போது உள்ளேருந்து ஒரு குரல் வருது, இல்லை நான் வரப்போ இருந்தவங்களை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், உங்களை நான் பார்க்கல, நீங்கள் திரும்பி போங்கன்ற மாதிரி. அப்போது நம்ம என்ன நினச்சிக்கணும், அந்த இறைவனை அடையறதுக்கு எத்தனை விதமாக சோதனைகள் வரலாம், எல்லாத்தையும் தாங்கணும், பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் இறையை நம்ம அடைய முடியும். என்ன சொல்கிறீங்க?